வணக்கம் நண்பர்களே. ஒரு கிராமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் 2 வருஷமாக காதலிக்கிறாங்க. ஒரு நாள் காதலன் எனக்கு டவுனில் வேலை கிடைச்சிடுச்சு, நான் உடனே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி, நீ என்ன சொல்கிற, நான் போகட்டுமான்னு கேட்குறான். நாம் வாழ காதல் மட்டுமே போதாது, பணம் வேண்டும் என்று விலக்கி கொண்டவள், சரி நீ சென்று வா, ஆனால் உன் குழந்தையை நான் வயிற்றில் சுமக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என்று சொன்னாள். பதறிப்போன காதலன், என்ன சொல்ற, எப்படி என்று கேட்க, ஒரு நாள் அவன் தனிமையில் செய்த தவறை சொல்லி அழுகிறாள். உடனே காதலன் தன் நண்பனின் உதவியால் அவளை அங்கேயே ரகசிய கல்யாணமும் பண்ணிக்கிறான். தன் தாயாரிடம், நான் இவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், இப்ப இவள் மாசமாக இருக்கிறாள், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு டவுனுக்கு வேலைக்கு சென்று விடுகிறான். காதலன் பல மாதங்கள் ஓட அவளுடைய வயிறு வளர ஆரம்பித்தது. கணவனின் தாயார் படுத்த படுக்கையிலே இறந்து போய்விடுகிறார். அதற்குள் அவள் பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்து விடுகிறது. அவளை அடித்து துன்புறுத்தி குடும்ப கௌரவத்திற்காக வீட்டை விட்டு விரட்டினார். நடந்த சண்டையில் அவள் ஒரு கை உடைந்து போனது. கை வலியோடு தன் கணவனை தேடி டவுனுக்கு செல்கிறார். டவுனில் விலாசம் தெரியாமல் பச்சை உடம்புக்காரி சோறு தண்ணி இல்லாமல் நடு ரோட்டில் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாள். அதே நேரத்தில் கணவனுக்கு ஏதோ கெட்டது நடப்பது போலவும் உணர்கிறாள். ஆமாம், இதற்கு பேர் தாங்க காதல். உடனே கிராமத்தில் இருக்கும் தன்னோட நண்பனுக்கு ஃபோன் செய்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ஆஃபீஸ் என்று கூட பார்க்காமல் ஓ என்று கதறி அழுகிறான். நடு ரோட்டில் விழுந்தவளை ஒரு நிறுவனம் பாதுகாத்து பிரசவமும் பார்த்து டிவி நியூஸ் பேப்பர் தகவல் கொடுக்கப்பெறுகிறது. மறுபக்கம் கணவனும் அவருடைய நண்பர்களும் அவளை தேட ஆரம்பிக்கிறார். 2 நாட்களுக்கு பிறகு இரவு 12 மணி போல ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரி போல அழுக்கு சேலையில் கை குழந்தையுடன் தன் கணவனிடம், ஐயா ஐயா, என் புருஷனை பார்த்தீங்களான்னு கேட்குறா. சடார் என்று திரும்பி பார்த்த அவனோ ஐயோ என்று அலறி அவளை கட்டி பிடித்து, என்னை மன்னிச்சிடுமா என்று கதறி அழுகிறான். அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது அவன் தன்னுடைய கணவன் என்று. அவனை இறுக்கி அணைத்து, எங்கடா போன என்று சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தன் குழந்தையிடம், இதோ பாரு உன் அப்பா வந்துட்டாருடா என்று குழந்தையிடம் சொல்ல, மறுபடியும் குழந்தையும் மனைவியும் அணைத்து கொண்டு, என்னை மன்னிச்சிடு செல்வங்கள் என்று அழ ஆரம்பிக்கிறான். அந்த பெண்ணின் உண்மையான காதலை பார்த்த நண்பர்கள் அத்தனை பேர் கண்ணிலும் கண்ணீரும் வந்தது. காதலித்த பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதில்லை, ஆண்மை அவள் சாகும் வரை நம் காதல் அழியாமல் இருப்பதே. ஆண்மை காதலிக்கும் பெண்ணிடம், இவனையா நான் காதலிச்சோம் என்று அவள் நினைத்துவிட்டால் நம் காதல் ஒருபோதும் வெற்றி பெறாது. நண்பர்களே, இது ஒரு அருமையான பதிவுதான். படித்ததிலேயே பிடித்திருந்தது. நிச்சயமா இந்த மாதிரியான சுவாரஸ்யமான காதல் கதைகள் இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவியது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ரியல் லைஃப்லேயே ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்களில் இருந்தே கண்ணீர் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.